துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தும் பிரச்சார வாகனம் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் என்ற பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம். சிவசாமி, ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தக்கூடிய பிரச்சார வாகனம் விபத்துக்குள்ளானது பற்றி என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் சேகரிச்சிருக்கீங்க? வணக்கம் தேவேந்திரன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில், அதாவது விஐபி தொகுதி என்று இடம்பெற்றிருக்கக்கூடிய நீலகிரி தொகுதியில் தற்போது முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா போட்டியிடுகிறார் திமுக சார்பாக. அதே போல அதிமுக சார்பாக தியாகராஜன் என்பவர் வேட்பாளர் போட்டியிட்டு இருக்கிறார். இவர்களுக்கு ஆதரவாக தற்போது பல்வேறு கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நீலகிரி மக்களவை தொகுதிக்கு போட்டியிட்டுள்ள தியாகராஜனை ஆதரித்து நேற்று பிரச்சாரம் செய்வதற்காக நேற்று இரவு முன்னாள் துணை முதல்வர் OPS உதகை வந்தார். இங்குள்ள நட்சத்திர விடுதியில் தங்கிய அவர் இன்று காலை நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளுக்கு சென்று தியாகராஜனுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்க பிரச்சாரம் செய்யவிருந்தார். இந்த நிலையில் அவர் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துவதற்காக தேனி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனமானது, அதாவது TN 60 AL 2345 என்ற மஸ்தா வாகனமானது அவருக்கு வரவழைக்கப்பட்டிருந்தது. இந்த வாகனமானது இன்று காலை சுமார் 9 மணி அளவில் உதகையிலிருந்து புறப்பட்டு கூடலூரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த வாகனமானது கூடலூர், அதாவது பைக்காராவை அடுத்து நடுவட்டம் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது முத்துப்பாண்டி என்ற ஓட்டுநர் ஓட்டி சென்றார். அவருக்கு போதிய அனுபவம், அதாவது மலைப்பாதையில் இயக்குவதற்கான போதிய அனுபவம் இல்லாததால் அவர் கட்டுப்பாட்டை இழந்து நடுவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கொண்டை ஊசி வளைவில் அதாவது விபத்துக்குள்ளானது அந்த வாகனம். ஆனால் அந்த வாகனத்தில் சென்ற முத்துப்பாண்டி மட்டுமே சென்றதனால் அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. இதனையடுத்து அந்த வாகனமானது உடனடியாக மீட்கப்பட்டு தற்போது சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் அந்த வாகனத்தில் OPS செல்லவில்லை. அவர் தனியாக சென்ற ஒரு காரில் சென்றதனால் அவருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து தற்போது OPS கூடலூர் பகுதியில் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் தேவேந்திரன்.